ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒன்றுக்கு மேற்பட்டு க்ரியேட் பண்ண ஃபார்ம்ஸு, அதாவது பேஜ் 1 பேஜ் 2ன்னு சொல்லி டிஃப்ரெண்டான ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணி போட்டு அது எப்படி ஒரு சிங்கிள் ஃபார்மில் ரன் பண்ணி பார்க்குறது, அதோட எப்படி மெனு ஸ்டோரிப்பை யூஸ் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதலாவது நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஃபார்மில் வச்சு 2 ஃபார்ம்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன் இந்த ப்ராஜெக்டில். ஸோ ப்ராஜெக்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி அட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், ஃபார்ம்ஸை செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், இதில் பேர் வந்துக்கிட்டு ஃபார்ம் 2ங்கிறதுக்கு பதிலாக பேஜ் 1ன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி அட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபார்மை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபார்ம்ட நேம் வந்துக்கிட்டு பேஜ் 2ன்னு சொல்லி கொடுக்கேன். பேஜ் 2ன்னு சொல்லி கொடுத்து விடுறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ இந்த ஃபார்மில் இருந்து பேஜ் 1 பேஜ் 2ன்னு சொல்லி 2 பேஜஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது விளங்கணுமென்றதுக்காண்டி நான் லேபிள் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ லேபிள் ஒன்று கொண்டாந்து போட்டுட்டோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போயிட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன், இப்போ லேபிள் ஒன்று கொண்டாந்து போட்டுட்டோம். நான் அதில் டெக்ஸ்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். பேஜ் 1ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோன்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் என்ன செய்கிறேன், ஃபோன்ற சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போல்ட் ஆக்கிட்டு, ஸோ ஃபோன்ற சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபோன் ஃபேமிலியையும் நான் சேஞ்ச் பண்ணி விடுறேன். ஓகே. ஸோ இது பேஜ் 1க்குரிய உண்டு. ஓகே, நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த பேஜ் 2ல் பேஸ்ட் பண்ணி விடுறேன். ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போயிட்டு பேஜ் 2ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி விடுறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இங்கே நான் ஒரு மெனு ஸ்ட்ரிப் ஒன்று கொண்டாந்து போடுறேன். கொண்டாந்து போட்டுட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபைல் எடிட் வியூ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நாமளும் இங்கே என்ன செய்துடலாம், நம்ம அப்ளிகேஷன்லேயும் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் என்று கொடுக்கேன். இங்கே பேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே பேஜ் 1 இதில் சப் வந்துக்கிட்டு பேஜ் 1 அடுத்தது பேஜ் 2ன்னு சொல்லி கொடுத்து விடுறேன். சரிங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பேஜ் 1 கிளிக் பண்ணால் இங்கே ஒரு அந்த பேஜ் 1 வந்துட்டு ரன் ஆகணும். அதே மாதிரி பேஜ் 2 கொடுத்தா அந்த பேஜ் 2க்குரிய ஃபார்ம் வந்துட்டு இங்கே ரன் ஆகக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொன்னால் நான் இங்கே என்ன செய்கிறேன், இப்படி எனக்குரிய இதை கொடுத்ததுக்கப்புறம் நான் பேனல் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து போடுறேன். ஸோ பேனல் எடுத்துக்கொண்டு வந்து எந்த சைஸில் இந்த ஃபார்ம் லோட் ஆகணுமோ அந்த சைஸை நான் கொடுத்து வரேன். இப்போ நான் நேமையும் சேஞ்ச் பண்ணி வரேன். சரிங்களா? நான் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு அந்த பேனலோட நேமை வந்துக்கிட்டு ஃபார்ம் லோட் ஏரியான்னு சொல்லி கொடுத்து விடுறேன். அதுக்கப்புறம் பேஜ் 1ல் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எனக்கு தேவையான மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணேன். இப்போ நான் ரெண்டுக்குமே திரும்ப அதே கோடு எழுதாமல் நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபார்ம் லோட் பண்ணுறதுக்குரிய ஃபங்க்ஷன் நான் ப்ரைவேட்டாகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் வாய்டுன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஸோ எனக்கு தேவையான நேமில் நான் அந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி நான் என்ன செய்கிறேன், நீங்கள் லோட் ஃபார்ம் இன் பேனல் என்று சொல்கிற நேமில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் 2 பராமீட்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முதலாவது வந்துட்டு ஃபார்ம்ட நேம். ஸோ நான் அப்போ ஃபார்ம்ட நேம்ங்கிறது ஃபார்ம் டைப், ஃபார்ம்ட அந்த ஆப்ஜெக்டை வேண்டி எடுக்கணுங்கிறதுக்காண்டி நான் ஃபார்ம்னு சொல்லி கொடுக்கேன். ஓகேங்களா? அப்போது அடுத்தது அதோடு சேர்த்து எனக்கு என்ன வேணுமென்னு சொன்னால் பேனல்ற நேமும் வேணும். என்ன பேனலோ அந்த பேனல்ற நேம் வந்துட்டு எனக்கு இங்கே தரணும். இதை தந்ததுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு சொல்லி பாருங்கள். அந்த பேனலை என்ன செய்ய போகிறேன், கண்ட்ரோலை கிளியர் பண்ண போகிறேன். கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை கிளியர் பண்ணுறேன். கண்ட்ரோலை கிளியர் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நான் பேஜ் 1 கிளிக் பண்ணோன்னே பேஜ் 1 லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் பேஜ் 2 கிளிக் பண்ணதும் ஆல்ரெடி பேஜ் 1 அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதை கிளியர் பண்ணி போட்டு தான் அடுத்த பேஜ் 2 வந்துட்டு லோட் பண்ணணும். அதுக்காக வேண்டி அந்த மாதிரி கொடுத்து விடுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் பாருங்கள். ஃபார்ம் நான் வேண்டி எடுத்த ஃபார்மில் இருக்கிற டாப் லெவல் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், ஃபார்ம்ட ஆட்டோ ஸ்க்ரோல் ஆப்ஷனை வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், ட்ரூ பண்ணி விடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், பேனலில் வந்துட்டு கண்ட்ரோல்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் யாரை,
இந்த ஃபார்ம் நான் வேண்டி எடுத்த ஃபார்மை வந்துட்டு அந்த கண்ட்ரோல்ஸுக்குள்ளே கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்லி கொடுத்து விடுறேன். அதுக்கப்புறம் அதில் போட்டதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இந்த ஃபார்மை வந்துக்கிட்டு ஃபார்மில் நிறைய border ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் வந்துட்டு. ஸோ அந்த border ஸ்டைலில் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ரன் பண்ணி விடுங்க. அப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஃபார்ம் மாதிரி அது தெரியக்கூடாது, அந்த ஃபார்முக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகணுமென்றதுக்காக வேண்டி நான் ஃபார்ம்ட border ஸ்டைலை வந்துக்கிட்டு நான் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கடா, இந்த ஃபார்மை வந்துக்கிட்டு வந்துக்கிட்டு அந்த ஸ்டைல் வந்துட்டு ஃபில் பண்ணி விடுங்க. அதாவது நம்மளோட பேனலோட சைஸுக்கு அதை ஃபில் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை வந்துட்டு ஷோ பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் அதோட கோடிங், சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இந்த பேஜ் 1 கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன லோட் ஆகணுமெண்டா, நான் இங்கே லோட் ஃபார்ம் இன் பேனல்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ளே நியூ பேஜ் 1, அதாவது எனக்கு பேஜ் 1 தான் நீங்கள் லோட் ஆகணும். அப்போ ஃபார்மில் வந்துட்டு நான் ஆப்ஜெக்ட் ஒன்றை பாஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் பேனலோட நேம் என்னது, ஃபார்ம் லோட் ஏரியா. ஸோ இதுதான் அந்த பேனலில் பாஸ் பண்ணி விட்டேன், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், பேஜ் 2 லோட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனுக்கு போகிறேன். இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஃபார்ம் இன் பேனல்னு சொல்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நியூ பேஜ் 2ன்னு சொல்கிற ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன். அதாவது அடுத்த பேஜில் ஆப்ஷனை பாஸ் பண்ணிவிட்டேன், ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் லோட் ஃபார்ம் லோட் ஏரியாவை கால் பண்ணி விட்டேன். ஓகே ஃபைன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன்னு பாருங்கள், என் ஃபார்ம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ எனக்கு ஃபார்ம் வந்துட்டுது. பேஜில் போயிட்டு பேஜ் 1 கிளிக் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், எனக்கு பேஜ் 1 வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேஜ் 2 கிளிக் பண்ணுறேன், பேஜ் 2 இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு. பாருங்கள், ஒரு சிங்கிள் ஃபார்மில் நமக்கு தேவையான மாதிரி நம்மளோட ஃபார்ம்ஸை வந்துட்டு நம்ம லோட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஃபார்ம்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தால் கூட நம்ம சிங்கிள் ஃபார்மில் இந்த மாதிரி நம்ம லோட் பண்ணிக்கலாம். நான் திருப்பி ஒரு தரம் சொல்கிறேன் நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒரு பேனல் ஒன்று கொண்டு வந்து போட்டேன், அந்த பேனலுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்தேன், ஃபார்ம் லோட் ஏரியான்னு சொல்லி. அதுக்கப்புறம் மெனு ஸ்ட்ரிப்பை போட்டுட்டு இதில் வந்துட்டு கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமாக பாருங்கள், அதர்ன்னு சொல்லி கொடுத்து விடுறேன். கீழே அதுக்கு கீழே சப்பாக வந்துக்கிட்டு எக்ஸிட்ன்னு சொல்லி வரணுமெண்டா இப்படி கொடுத்து விடலாம் நீங்கள். ஸோ இப்படி கொடுத்தீங்களா இருந்தால் நம்ம யூஸ்வலாகவே விஷுவல் ஸ்டுடியோவில் எப்படி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நான் அதை கொண்டு வந்து போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் 2 பேஜஸை க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது விளங்கணுமென்றதுக்காண்டி பேஜ் 1 அதே மாதிரி பேஜ் 2ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் சரியான முறையில் உங்களோட டிசைன் வரணுமாக இருந்தால் உங்களோட பேனலில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்கு போனீங்களா இருந்தால் கீழே போகும்போது உங்களோட சைஸை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஹைட் எவ்வளோ இருக்கணும், வித் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த பேஜஸை செட் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட டிசைன் வந்துட்டு பர்ஃபெக்டாகவே செட் ஆகும். ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ஒவ்வொரு அந்த மெனு ஸ்ட்ரிப்பில் இருக்கிற ஒவ்வொரு மெனுக்குள்ளேயும் போயிட்டு நான் கீழே ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த இவ்வளோ கோடிங்ஸும் வந்துட்டு இங்கேயும் எழுதியிருப்பணும் இங்கேயும் எழுதியிருக்கணும், சரிங்களா? ஸோ அதனால் 2 தரம் நான் எழுதாமல் ஒரு இடத்தை எழுதி போட்டு அந்த ஃபங்க்ஷனை என்ன செய்கிறேன் நான் கால் பண்ணுறேன். ஸோ அப்போ லோட் ஃபார்ம் இன் பேனல்னு சொல்கிற ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஆப்ஜெக்டை வந்துட்டு வேண்டி எடுக்கேன், அதே மாதிரி பேனல்ற ஆப்ஜெக்டை வந்துட்டு வேண்டி எடுக்கேன். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், நியூ பேஜ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்னு சொல்லி கொடுத்தா இது என்னது, நியூங்கிறது ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய கீவேர்ட். பேஜ் 1ங்கிறது உங்களோட கன்ஸ்ட்ரக்டர், அதாவது பேஜ் 1ன்னு சொல்கிற இந்த கிளாஸ்டு, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இந்த கிளாஸ். இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்தா இது ஒரு கிளாஸ், சரிங்களா? இந்த ஃபார்ம்ட கிளாஸ்ட நேம் வந்துட்டு. ஸோ அப்போ நான் அதை என்ன செய்கிறேன், அந்த கன்ஸ்ட்ரக்டரை பாஸ் பண்ணும்போது இங்கே ஃபார்முக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்போ நான் இங்கே ஏன் இதுக்கு மட்டும் நியூன்னு சொல்கிற கீவேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணலேன்னு சொல்லி பார்த்தீங்களாண்டா, இது வந்துட்டு அந்த நான் இப்போ எந்த ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேனோ அந்த ஃபார்மில் இருக்கிற டூல். அதனால் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நேமை பாஸ் பண்ணும்போதே அதோட இன்ஸ்டன்ஸை அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போ பேனலையும் கொடுத்து விட்டேன். ஸோ பேனலை கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு டிசைன் எல்லாமே கொடுத்துட்டு ஷோ பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யும், நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட ஃபார்ம் வந்துக்கிட்டு நீங்கள் எந்த பேனலுக்குள்ளே லோட் பண்ணணுமென்று சொல்லியிருந்தீங்களோ அந்த பேனலுக்குள்ளேயே லோட் ஆகும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். அடுத்தடுத்த வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், எடிஷனலாக வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாமாங்கிற சம்மந்தமாலாம் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.